ஹலோ கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2020 பிறந்ததுலேருந்து ரொம்பவே நம்ம அவஸ்தைப்பட்டுருக்கோம். இந்த கொரோனா அப்படி இப்படின்னு நிறையா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஆனாலே, நவம்பர் டிசம்பர் ஆனாலே சின்ட்ரஸ் கையில் பிடிக்க முடியாது சொல்லுவாங்க. யார் அந்த சின்ட்ரஸ் அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் தான். ஸோ ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ வருதா புயல், கஜா புயல், அது இதுன்னு சுனாமி, லொட்டுசுகு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து நிவார் புயல் அப்படின்னு கிளம்பியிருக்கு. இந்த நிவார் புயல் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிகிட்ட அந்த கரை வந்து சொல்கிறாங்க, அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கு சொல்கிறாங்க. ஸோ எங்கே போய் தொலைதோ என்னன்னு தெரில. பட் ஆனால் நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படி தோணுது. இருந்தாலும் சென்னையில் மழை அப்படி காரணமாக நிறைய பேர் வீட்டில் தண்ணி புகுந்துருச்சு. ஸோ எப்பயுமே இந்த சென்னை வாசிகள் தான் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சரி, மழை பாதித்த இடங்கள் உள்ளவங்களுக்காகவும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருட்களை நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ஆகட்டும், ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி மழை சீசனில் உங்களுடைய டூ வீலரை ப்ளஸ் உங்களையும் எப்படி பாதுகாத்து கொள்வது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு 5 டிப்ஸு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரோடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோட்டில் போகிறோம், அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடாக இருக்கும், நல்லா ஒரு கிரிப் ஒரு ரஃப்பாக இருக்கும் இல்லையா? ஓகே, நம்மளுடைய டூ வீலருடைய டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? டயர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த கிரிப்பாக இருக்கிறதும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ரோட்டில் போகிறப்ப ரெண்டுமே சேர்றப்ப நம்மளுக்கு வந்து இந்த டிரைவ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக அமையுது. அதே போல் நம்ம பிரேக் அடித்தா ஓரளவுக்கு கிரிப்பாக பிடிச்சி நிற்கிறதுக்கு கரெக்டாக சூட்டபிள் அமையுது. ஓகேவா? எப்போ அப்படின்னா மழை இல்லாத சீசனில். இதே மழை பெஞ்சு நல்லா ரோடுலாம் வளவளப்பாக இருக்குது, ஸோ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கிறப்ப நம்ம பிரேக்கை பிடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை ஒரு 50% வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, டயர் கிரிப்பாக உள்ளவங்களுக்கு ஒரு 50% வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் 50% நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஓகே, ப்ளஸ் இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரெல்லாம் அப்படின்னா, இந்த டயர்ஸ் நல்ல கிரிப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வண்டி ஒரு சம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஓடிடும். அதாவது ஒரு டயரை இத்தனை கிலோமீட்டரில் மாற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை தாண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. டயர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வழுக்கையாக இருக்கும், முழுக்கட்டையாக இருக்கும். ஸோ சுத்தமாக கிரிப்பே இருக்காது. அப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப இந்த மழை சீசனில் அவங்க என்னாங்க அப்படின்னா, பிரேக் பிடிக்கிறப்ப கண்டிப்பாக கீழே விழுந்துடுவாங்க, ஸ்கிட் அடித்து விட்டுரும். ஸோ அவங்க கீழே விழுறது 100% அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கிரிப்பு உள்ளவங்க ஒரு 50% தான் அவங்க தப்பிச்சிக்கலாம். பட் ஆனால் தப்பிச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க டயர் கண்டிஷன் அப்படி. ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று உங்களோட டயரை மாற்றணும். இல்லைப்பா என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் மாற்றுவேன் அப்படி கண்டிஷன் உள்ளவங்க தயவுசெய்து வண்டி எடுத்துகிட்டு வெளில வராதிங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாலும் ஒரு சுச்சுவேஷனில் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா ஸ்பீடு போகாமல் ஒரு 30க்குள்ளே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போங்க மழை சீசனில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மழை சீசனில் அப்படிப்பட்ட டயர் உள்ளவங்க வண்டியை எடுத்து ஓட்டாதீங்க, கீழே விழுறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்னலுக்காக இந்த ஒயிட் கலரில் பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த மழை சீசனில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இந்தமாரி பெயிண்டிங் மேலே அந்த சிக்னல் மேலே ஏறி நீங்களோட டயர்ஸை போட்டு ஓட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங் வழவழப்பாங்களா, ஸோ வழுக்கி விடும். நார்மலாக ரோட்டில் ரஃபாக போகிறதுக்கும் இது மேலே போகிறதுக்கும் உங்களுக்கு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தார் ரோடு இருக்குல்ல, அதிலே போக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நம்பர் 4, கொடை பிடிச்சிக்கிட்டே நம்ம டூ வீலரில் ஒருத்த கையில் வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, கியர் வண்டியாக சரி. கியர் வண்டியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழுத்தில் வச்சுக்கிட்டு போவாங்க. ஸோ கழுத்தில் வச்சுக்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காற்றுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொடை வந்துட்டு நல்லா தூக்கும். ஸோ கொடை வந்து மடங்கிக்கும். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளே இழுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இழுத்தா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அதே போல் ஸ்கூட்டியில் போகிறவங்களும் சரி, ஒருத்த கையில் நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்க போகிறோம், ஸோ நம்ம வந்து ஒரே கையில் பிரேக்கை பிடிச்சிக்கலாம் அப்படி செய்து நினைக்காதீங்க. காற்றுல டக்குன்னு இழுத்துட்டோம் நம்ம கீழே விடுறது வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரெயின் கோட் யூஸ் பண்ணுங்கள். அர்ஜென்ட் அப்படின்னா வெளில போனால் ரெயின் கோட் யூஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் எப்படி வராங்க அப்படி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேவா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மழை சீசனில் ஆப்போசிட்டில் எப்படி வராங்க, நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ 2 பேர் கேட்டுட்டு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்களுடைய வண்டியோட ஹெட்லைட் இருக்குல்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு லோ பீம்லேயே போங்க, ஹை பீமில் வைக்காதீங்க. என்னை ஹை பீமில் வைக்கிறப்ப ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வரீங்கன்னு தெரியாது. அதனால் அவங்க கீழே விடுறது வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் நீங்கள் கீழே விடுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஹை பீமில் வச்சா கூட. ஸோ தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க, லோ பீமில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இந்தமாரி மழை சீசனில்.
டிப்ஸ் நம்பர் 5, நம்மளோட ரோடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரோடுகளை பார்த்தீங்கன்னா கால்ஃப் அந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா குண்டும் குழியுமா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மழை சீசனில் நீங்கள் உங்களுக்கு பழக்கப்பட்ட ரோடாக இருந்தால் சரி, இந்த இடத்துல குழிலாம் இருக்கும்பா, இத்தனை குழிலாம் இருக்கும், நான் எண்ணிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சில இடத்துக்கு தாட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் லாங் போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, ஸோ அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே உங்களுக்கு பள்ளம் இருக்குது, ஸோ மேடு இருக்குது தெரியவே தெரியாது குண்டும் குழியுமா இருக்குன்னு. ஏன்னா தண்ணியில் எல்லாமே மூடி இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் விட்டீங்க என்ன ஆகும், கீழே விழுந்துடுவீங்க. ப்ளஸ் இன்னொரு வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகாதீங்க. அதாவது பஸ்ஸு போகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மீட்டர் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு 10 மீட்டர் இடைவெளி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் போகுது, ஸோ நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம். ஸோ அவன் வந்து ரூட்டு கரெக்டாக போயிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவன் எந்த சமயத்தை வளைகிறானோ, அவன் எப்படி ஓவர்டேக் பண்ணணும், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப அவனுடைய பேக் சைடு மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு முன்னாடி ரோட்டில் என்ன இருக்குது அவன் பார்ப்பான். ஸோ அவனுக்கு அந்த குழி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, நீங்கள் கிட்டே வருவீங்க, ஸோ சடனாக அவன் திரும்பிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவனை பார்த்துட்டு கீழே உள்ள குழியில் நீங்கள் விட்டுருவீங்க. அதனால் யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு வண்டியை ஓட்ட பார்க்காதீங்க. நீங்கள் ரோட்டை கவனம் பார்த்துட்டு என்னென்ன ரோட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. குண்டு குழியுமா தான் இருக்கும், அந்த சமயத்தில் தண்ணி மூடி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஓட்டுங்க. ஒரு பஸ்ஸுக்கும் உங்களுக்கும் பஸ்ஸோ லாரியோ சம்திங் எதாக இருந்தாலும் ஒரு 10 மீட்டர் இடைவெளி விட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 6, உங்களுடைய பைக்கில் ரியர் பிரேக் இருக்குல்ல, இந்த ரியர் பிரேக்கை 2 நாளைக்கு ரொட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீல் ஹப்பில் தண்ணி புகுந்துருச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அரை மணி நேரம், ஸோ ஒரு 3/4 மணி நேரம் வண்டி ஓட்டினாலே அந்த ஹீட்டில் தண்ணி ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஓகேவா, ஆவி ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில ட்ரம் பிரேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா இந்தமாரி கொஞ்சம் பிரேக் பிரச்சனை வரும். அதனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி மழை சீசனில் ஸோ பிரேக்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். நான் சொல்கிறது எல்லாமே இந்த ரெயின் சீசனுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். நம்பர் 7, பைக் பார்த்தீங்க அப்படின்னா மழையை நனைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக்குக்கெலாம் அந்த கவர் இருக்கும், அந்த கவரை வாங்கி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில வீட்டில் ஷெட் இருக்காது, கொஞ்சம் வாசலை நிப்பாட்டுற சூழ்நிலை இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி கவர் போட்டுவேன். நான் என்னுடைய வண்டியில் கவர் போட்டுருவேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இது என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். 350 400 தான் வந்துச்சு. நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் ஒர்த்தாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கிழிய ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் மழை சீசனுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பைக் மழையில் நனைஞ்சிட்டா என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா, உங்களுடைய பைக்கில் எல்லா இடத்துலையும் ரெஸ்ட்டாக ஆரம்பிக்கும், துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிட்டு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்துட்டு சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டியூக்கு, ஸோ இது போல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்கு, ரோட்டேட்டர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஸு, ஸோ இதெல்லாம் பிரச்சனை ஏற்படும். ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு விஷயம் காமனாக என்ன சொல்லணும் அப்படின்னா, வண்டியோட செயின் இருக்குல்ல, இந்த செயினில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மலையில் ஓட்டுறப்ப மணல் அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த செயினில் வந்துட்டு தங்குதா, அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பைக்கு நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதுவும் அப்படியே இந்த மணல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய செயினை வந்துட்டு காலி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே ஃப்யூச்சரில் அது தெரியும் அது. ஸோ உங்களுடைய செயின் அதோடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பைக்கு மழையை நனைஞ்சிட்டு வருது, வீட்டுக்கு வந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய சேஃப்டியும் ப்ளஸ் உங்களுடைய பைக்குடைய சேஃப்டியும் பார்த்துக்கோங்க. அதே போல் ஆஃபீஸில் இது போல் வண்டி நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வண்டியை நிறுத்தாதீங்க. கிளைகள் முடிஞ்சு உங்களுடைய பைக்கில் விழுந்து உங்கள் பைக்கை டேமேஜ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டியை சேஃப்டியான இடத்துல நிறுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷெட்டு போட்ட இடத்துல நிறுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிரைவிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.